ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சாமந்தி பூ மாலையை எப்படி ஈஸியாக கட்டலான்னு அந்த வீடியோவில் நான் சொல்லித்தர போகிறேன். இந்த வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா இது ரொம்ப ஈஸியான மெத்தட். இல்லை சில சின்னதாக ஒரு டிப்ஸ் ஒன்று சொல்லித்தர போகிறேன். அந்த டிப்ஸும் உங்கள் எல்லாருக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் இந்த வீடியோவை ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் பாருங்கள். இன்றைக்கி இந்த கேலண்டர் அட்டை வச்சு தான் நான் சொல்லித்தர போகிறேன். ப்ரீவியஸ் வீடியோலலாம் நான் ஒவ்வொரு மெத்தடில் ஃப்ளவர் மேக்கிங் வீடியோ எப்படி ஈஸியாக கட்டலான்னு சொல்லிட்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்காதவங்க இப்போ போய் பாருங்கள். வாங்க, இது எப்படி ஈஸியான முறையில் கட்டலான்னு பார்க்கலாம். அந்த டிப்ஸு என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா இந்த வீடியோவை ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நான் இந்த த்ரெட் எடுத்துருக்கேன். இது எம்ப்ராய்டரி த்ரெட்டாக நான் எடுத்துருக்கேன். இப்போ நான் இதில் கேலண்டர் அட்டை நல்லா பாருங்கள். இதில் நான் அகலமான சைடு தான் நான் எடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் அந்த பூவோட லென்த்தை பொறுத்து நீங்கள் நீளமாக நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ என்ன பண்ண, நான் இது லெஃப்ட் சைடு பாருங்கள், என்னுடைய ஹேண்டோட லெஃப்ட் சைடு இருக்குது பாருங்கள். அதில் இந்த கேலண்டர் அட்டை த்ரெட்டை பிடிச்சிக்கிட்டு அதை நான் மேலே சுற்றிக்கிறேன். உங்களுக்கு கலர் ஆல்டர்னேட்டிவாக போடும்போது தெரியும். அதனால் நான் இன்றைக்கி எல்லோ கலர் எடுத்துருக்கேன். இப்போ ஒரு சுற்று சுற்றிட்டும் பாருங்கள். இப்போ இந்த த்ரெட்டை நீங்கள் விடாமல் டைட்டாக பிடிச்சிக்குங்க. எந்த அளவுக்கு டைட்டாக இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த மாலை நல்லா ஈஸியாக அழகாக கட்ட முடியும். பார்க்கறதுக்கும் அது ஃபினிஷிங் நல்லா இருக்கும். இப்போ மறுபடியும் என்ன பண்ணுங்கள், அது பக்கத்துலேயே ரெண்டாவது சுற்று நீங்கள் சுற்றணும். இதுவும் டைட்டாக இருக்கணும். இப்போ ரெண்டு சுற்று சுற்றிட்டும் பாருங்கள். இது பக்கத்தில் எடுத்துகிட்டு இப்போ இந்த த்ரெட்டு இப்போ நம்ம ஏற்கனவே சுற்றணும் பார்த்தீங்களா, அந்த த்ரெட்டு ஏற்கனவே ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் பார்த்தீங்களா, பிடிச்சிக்கிட்டு அந்த த்ரெட்டு ரெண்டுமே சேர்த்து என்ன பண்ணுங்க, நீங்கள் நல்லா டைட்டாக நாட் போட்டுருங்க. ஏன்னா இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு இது எப்படி நாட் போடணும்னு தெரியாது இல்லையா, அதுக்காக கிளியராக சொல்லித்தரேன். ப்ரீவியஸ் வீடியோவில் உங்களுக்கு அது தெரிஞ்சதா என்னன்னு தெரியல. இப்போ இந்த வீடியோவே நான் உங்களுக்கு தெரியறதுக்காக நான் முட்டிக்கால் போட்டு என்னுடைய ஃபோனை நான் செட் பண்ணிவிட்டு தான் நான் எடுக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் ஈஸியாக தெரியணும். அதுக்காக தான் நான் இந்த வீடியோவை நானே எடுக்கிறதுனால கொஞ்சம் எனக்கு டஃப்பாக தான் இருக்குது. உங்களுக்கு தெரியலன்னா கீழே எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள். டைட்டாக நாட் போட்டுட்டேன். இப்போ எந்த லென்த்துக்கு வேணுமோ அந்த லென்த்துக்கு த்ரெட்டை எடுத்துக்குங்க. இப்போ இந்த கேலண்டர் அட்டை லென்த்துனா அதை விட நீங்கள் இன்னும் 2 மடங்கு கூட நீங்கள் எடுத்துக்குங்க. இல்லை உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இந்த த்ரெட்டு எடுத்துக்கலாம். இவ்வளோ தான் எடுக்கணும்னு கிடையாது பாருங்கள். இப்போ என்ன பண்ண, இப்போ ஒரு நாட் கண்டிப்பாக போடணும். அது என்னென்னா, இந்த 2 த்ரெட்டு நம்ம போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதை நீங்கள் இதோடு ஜாயின் பண்ணணும். நல்லா டைட்டாக நாட் போட்டுட்டு நீங்கள் ஜாயின் பண்ணணும். இப்போ பாருங்கள், இந்த த்ரெட்டு 2 த்ரெட்டை நீங்கள் ஜாயின் ஒன்றா வச்சுட்டு இப்போ நம்ம எக்ஸஸாக கட் பண்ண பார்த்தீங்கன்னா அந்த த்ரெட்டை மேலே போட்டுட்டு அதுக்கப்புறம் ரெண்டுமே ஜாயின் பண்ணுறப்பறம் நீங்கள் நாட் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த நாட்டு நல்லா ஃபிட்டாக இருக்கும். அதே போல் ஒரு 2 நாட் போட்டுக்குங்க. இதுதான் நம்ம ஃப்ளவர் மேக்கிங் வீடியோவில் இதுதான் ரொம்ப முக்கியமான ஸ்டெப். பாருங்கள், இப்போ போட்டாச்சு. இப்போ த்ரெட்டும் பாருங்கள் கொஞ்சம் நீளமாக இருக்குது. ஏன்னா ஒரு வீடியோ எடுக்கணுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா 2 பேர் எடுத்தாங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ நான் மட்டும் எடுக்கனால இது எனக்கு டஃப்பாக இருக்குது. இப்போ என்ன பண்ண, இந்த ஃப்ளவர் காம்பு இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம கட் பண்ணிடணும். ப்ரீவியஸ் வீடியோவில் காம்பு வச்சு அப்படியே நம்ம வீடியோ போட்டிருப்பேன். இதில் கட் பண்ணி வச்சுக்கணும். பாருங்கள், உங்களுக்கு எத்தனை பூ வேணுமோ அது எல்லாமே நான் காம்பெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன்.
ஸோ எல்லோரும் இந்த வீடியோவுக்கு வந்து லைக் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ என்ன பண்ணுங்கள், ஒரு ஃப்ளவர் வந்து எடுத்துட்டு அதை வந்து இந்த 2 த்ரெட்டுக்கு இடையில வந்து வச்சுட்டு, சென்டரில் இருக்கணும் ஃப்ளவர், இடையில இருக்கிறப்பல வச்சுட்டு இந்த த்ரெட்டை வந்து இந்த 2 ஃப்ளவருக்கும் பாருங்கள் நல்லா டைட்டாக வந்து நீங்கள் வந்து இதை போடணும். இல்லை ஸ்கிப் பண்ணாதீங்க. இல்லை ஒரு முக்கியமான ஒரு டிப்ஸ் ஒன்று நான் சொல்ல போகிறேன், ஆனால் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இப்போ அடுத்த பூ வந்து பக்கத்துலேயே வச்சுட்டு இப்போது இந்த 2 த்ரெட்டை வந்து ஜாயின் பண்ணி நீங்கள் போடும்போது உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் வந்து பாருங்கள் அழகாக இருக்கும். இப்போ அடுத்த பூவை எடுத்துக்கிட்டு அதுவும் வந்து இதே போல் பக்கத்தில் கொஞ்சம் நெருக்கமாக இருக்கிறப்பல பார்த்து நீங்கள் இதே போல் நீங்கள் வந்து போடும்போது அது ஃபினிஷிங் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். உங்களுக்கு கம்மியாக வேணும்னா நீங்கள் இதை போல் பண்ணலாம். உங்களுக்கு ரொம்ப பெருசாக வேணும் மாலைன்னா நீங்கள் இதை விட கொஞ்சம் பெருசாக நீங்கள் எடுத்து த்ரெட்டை வந்து நீங்கள் செட் பண்ணிவிட்டு கட்டும் போது அது ரொம்ப பெருசாக இருக்கும். ஃப்ளவரும் வந்து ஒரே ஈவனாக இருக்கிறப்பல நீங்கள் பார்த்துக்குங்க. இப்போ என்கிட்ட இருக்கிற ஃப்ளவரை வச்சு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது சாமி படத்துக்கெலாம் நீங்கள் வந்து மாலையாக போடலாம், சிலைக்கெல்லாம் நீங்கள் வந்து இது மாலையாக போடலாம். இது ஃபினிஷிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ சிம்பிளாக இருக்கிறத வந்து நல்லா கிராண்டாக நம்ம வந்து இந்த ஃப்ளவர் கட்டிட்ட பிறகு நம்ம ரெடி பண்ணலாம். அப்போ உங்களுக்கே தெரியும். என்னுடைய 7 days சேலஞ்ச் வீடியோவில் சென்டர் கிளிப் மேக்கிங் வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். 7 நாளும் ரெகுலராக நான் வீடியோ போட்டிருக்கேன். ஒவ்வொரு நாளும் புதிய டிசைனில் கிளிப் வந்து மேக் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். அது ஒரு பிளேலிஸ்ட்டை வந்து நான் எண்ட் ஸ்க்ரீனில் தரேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு வீடியோவும் நான் இந்த மெத்தடில் நான் எடுக்கிறேன். அப்போ எனக்கு அது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். பாருங்கள், இப்போ இது வந்து அடியில் த்ரெட்டு விட்டு எடுக்கும் போது உங்களுக்கு அது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் இதே போல் பக்கத்தில் வச்சு கட்டிக்கிட்டே வரணும். இது வாசலில் கூட நீங்கள் தோரணமாக கூட நீங்கள் வந்து கட்டும் போது உங்களுக்கு அழகாக இருக்கும். இதோட ஸ்டாப் வேணும்னா நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ இது ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா இந்த த்ரெட்டை வந்து இந்த 2 த்ரெட்டோடு சேர்த்து ஒரு 2 இல்லைன்னா 3 knot வந்து போட்டுக்கலாம். நல்லா டைட்டாக போட்டுக்குங்க. இப்போ இதில் வந்து நம்ம ஃபினிஷிங் ஒன்று பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், மஞ்சள் எடுத்துருக்கேன். இல்லை மிடிலில் மட்டுமே கொஞ்சம் மஞ்சள் வைங்க, பூ ஒரு மிடிலில். இல்லை நான் என்ன டிப்ஸு யூஸ் பண்ணுறேன்னா, நம்ம த்ரெட்டு வந்து நார்மலாக எந்த த்ரெட் வேணால் நீங்கள் வந்து எடுத்து கட்டலாம். இப்போ இந்த ஃப்ளவரோட சென்டரில் வந்து மஞ்சள் வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், மிடில் கொஞ்சம் குங்குமம் வந்து அழகாக வைக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக ஸ்டோன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது வந்து ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள், நான் எல்லோ கலர் த்ரெட்டு வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா சாமந்தி பூ வந்து எல்லோ கலர் பூ, த்ரெட்டும் வந்து எல்லோ போடும் போது நம்ம சுற்றுறோம் பார்த்திங்களா, அந்த சாமந்தி பூவை சுற்றி கட்டும் போது உங்களுக்கு அந்த கலர் வந்து தனியாக தெரியாது. இதுவே நான் ஆல்டர்னேட்டிவ் கலர் வந்து கட்டும் போது உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். அதை நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இதில் வந்து மிடில் வந்து நான் குங்குமம் வச்சுட்டேன். இப்போ இந்த த்ரெட்டை வந்து கட் பண்ணிக்கலாம். ஒரு சைடு கட் பண்ணால் போதும். இப்போ அந்த சைடு வந்து நமக்கு வந்துடும். பாருங்கள், இப்போ எக்ஸஸாக இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கட் பண்ணிடணும். ஈவனாக இருக்கிறப்பல பார்த்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், எந்த அளவுக்கு அடர்த்தியாக வந்திருக்கு, அழகாக இருக்குது பாருங்கள்.
இப்போ எல்லோ கலர் த்ரெட்டு வச்சு கட்டினாலும் உங்களுக்கு எங்கேயுமே அந்த நடுவில் நம்ம யூஸ் பண்ண த்ரெட்டு வந்து தெரியல. இதுவாக பாருங்கள், நான் ரெட் கலர் த்ரெட் வந்து நான் கட்டியிருக்கேன். இதுவும் இதே மெத்தடில் தான் நான் கட்டியிருக்கேன். ஆனால் த்ரெட்டு பாருங்கள், ரெட் கலர் த்ரெட் வந்து நல்லாவே தெரியுது பாருங்கள். இப்போ அது தெரியாமல் இருக்கிறதுக்கு மேலே வந்து மஞ்சளும் குங்குமம் வச்சு இது ஃபினிஷிங் வந்து நம்ம பண்ணிட்டோம். ஆனால் இதில் பாருங்கள், நம்ம எல்லோ தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த அளவுக்கு வந்து மேலே எங்கேயுமே தெரியல. ஃபினிஷிங்கும் வந்து அதே போல் குங்குமம் மஞ்சள் தான் நம்ம சேர்ந்து பண்ணியிருக்கோம். பாருங்கள், இதை அவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்குலாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.